எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது தொடர்பா உங்களுடைய கருத்து கேட்கறதுக்காக கூப்பிட்டுருக்கேன். அவர் சட்டமன்றத்தில் நான் சும்மா விட மாட்டேன், காவிரி விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பேன்னு சொல்லிட்டு அரிதாள் இருக்கையில் மறுதாள் வளரும் தஞ்சையில நின்று கலைஞரின் பேரனாக கர்ஜித்தார் அவர். ஸோ உதயநிதியினுடைய கேள்விக்கு பயந்து கொலை நடுக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோர்ட்டு மாடல் சர்க்கார் அவர் சட்டமன்றத்திற்கு வருவதை தடுப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய ஒரு கோழைத்தனமான நடவடிக்கையாகத்தான் நான் கருதுகிறேன். ஏன்னா எங்குமே அவர் யார் பெயரையும் சொல்லாமல் ஒரு கடந்து போன பேச்சுல இரட்டை அர்த்தம் இருப்பதாக சொல்லி அதுலயும் முதல் அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளாம இரண்டாம் அர்த்தம் என்கிற ஒரு கற்பனையின் மீது கதை புனைந்து எதிர்கட்சி தலைவரை பழிவாங்க அடைவது என்பது ஒரு மலிவான காரியம். ஆக உதயநிதிக்கு பயந்திருக்கிறது இந்த அரசாங்கம் என்றுதான் நான் கருதுகிறேன். இவ்வளவு வேகமான ஒரு நடவடிக்கை நேற்று பேசுறாங்க, இன்னைக்கு அது தொடர்பாக உடனே புகார் பெறப்பட்டு ஒரு கைது நடவடிக்கை வரைக்கும் போயிருக்காங்க. இது நாளைய சட்டமன்றத்துக்கு அவர் வருவதை தடுப்பதற்காக அப்படிங்கிற கருத்து திமுக தரப்புல வைக்கப்படுது. 100% அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்க. நான் கேட்கிறேன் ஒன்னே ஒண்ணு, ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய ஒருவர், சமூக நலம் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஒருவர் அவர் கட்சியை சார்ந்த ஒரு ஒன்றிய செயலாளரிடம் பேசுகிறார், ஜட்டி அவுத்து உள்ள வச்சு கொன்னு விடுவேங்கிறாரு, ஒரு கொலை மிரட்டல் விடுக்கிறார். இதற்கு அந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்காமல் யார் இந்த பதிவை வெளியிட்டாரோ அந்த ஒன்றிய செயலாளரை கட்சியிலிருந்து நீக்குகிறார்கள். ஆக என்னை பொறுத்தவரை இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுறது, இன்னும் சொல்ல போனால் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பத்திரிகையாளரை அடித்து காயப்படுத்தி அவரை மருத்துவமனைகளே சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் அதன் மீதெல்லாம் நடவடிக்கை கிடையாது. ஆக என்னை பொறுத்தவரை ஒரு கோமாளித்தனமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் வேறு வழி இல்லை. இது இன்னும் 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 என்னென்ன தவறுகளை எல்லாம் இந்த அரசு தொடர்ந்து செய்வார்கள் என்றும் அவர் சொன்னார் பாருங்க, விஜயை தொட்டதை நினைச்சு வருத்தப்படுவீங்கன்னு சொன்னாரு. அது கிடையாது. விஜய்க்கு ஓட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை 3 மாதத்தில் உருவாக்கி விட்டார்கள். அதற்கு ஒரு தலையாய சாட்சி தான் உதயநிதி அவர்களுடைய கைது.